ஊட்டி கேரட்டுடன் கர்நாடகாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட கேரட் கலப்படம் செய்த விவகாரத்தில் தோட்டக்கலை இணை இயக்குநர் தலைமையில் 5 பேர் கொண்ட விசாரணை குழு அமைத்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்கலாம். சிவசாமி, கூடுதல் விவரம் என்ன? மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக பிரதானமாக மலை காய்கறிகள் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், வெள்ளைப்பூண்டு போன்ற மலை காய்கறிகள் அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு வரும் நிலையில் கேரட் மட்டும் 3200 ஹெக்டேர் பரப்பளவில் ஆண்டு முழுவதும் பயிரிடப்பட்டு வருகிறது. இங்கே உற்பத்தி செய்யக்கூடிய கேரட் ஆனது மேட்டுப்பாளையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி சென்னை, கோவை, திருச்சி, மதுரை போன்ற வெளி மாவட்டங்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் நேரடியாகவும் இங்கிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய கேரட்டிற்கு அதிக சுவை இருப்பதனால் நல்ல விலை கிடைத்து வருகிறது. தற்போது விளைச்சல் என்பது குறைந்திருப்பதனால் வரத்து குறைந்திருக்கிறது. இதனால் ஒரு கிலோ 40 முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் சில வியாபாரிகள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாலூர் என்ற பகுதியிலிருந்து கேரட்டை குறைந்த விலைக்கு தரம் குறைந்த கேரட்டுகளை வாங்கி வந்து கண்டெய்னர்கள் மூலம் இங்கு நீலகிரி மாவட்டத்திற்கு எடுத்து வந்து இங்க இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு மையங்களில் அவற்றை கழுவி பாலிஷ் செய்து அதனை ஊட்டி கேரட்டுடன் கலந்து விற்பனை செய்வதாக புகார் இருந்தது. தொடர்ந்து இந்த புகார் வந்த நிலையில் கடந்த 11ஆம் தேதி கர்நாடகாவிலிருந்து பெரிய கண்டெய்னரில் கொண்டு வரப்பட்ட அந்த கர்நாடகா கேரட் ஆனது கழுவுவதாக, அதாவது வணிகர்களுக்கு தகவல் கிடைத்தது. அதனை அடுத்து அங்கு சென்ற வியாபாரிகளும் விவசாயிகளும் அந்த சுத்திகரிப்பு மையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கர்நாடகா மாநில கேரட்டை இங்கு கொண்டு வந்து நீலகிரி மாவட்ட கேரட்டுடன் கலக்கக்கூடாது என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில்தான் தற்போது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கர்நாடகா மாநில கேரட்டை இங்கு கொண்டு வந்து கொண்டு வரப்படுகிறதா, அது போன்ற ஈடுபடுபவர்களின் நடவடிக்கை எடுக்குமாறு தற்போது 5 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறார். நீலகிரி மாவட்ட தோட்டக்கலைத்துறை இணை இயக்குநர் தலைமையில் ஊட்டி நகர டிஎஸ்பி, அதே போல உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர்கள், தனி வட்டாட்சியர் என 5 பேர் கொண்ட குழுவானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் வரும் 7 நாட்களுக்குள் முழு விசாரணை நடத்தி இது போன்று அதாவது கலப்படத்தில் ஈடுபடுவதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அது குறித்த முழுமையான தகவலை அறிக்கையாக சமர்ப்பிக்குமாறும் நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தற்போது உத்தரவானது பிறப்பித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.